இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் இருந்த கோவத்துல உங்க மேல பழி போட்டு கேஸ் கொடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஏய், யாரு நீ? எதுக்கு ஏன் கால்ல விடுற? முதல்ல வெளிய போ. அம்மா ப்ளீஸ்மா, ஏதோ புத்தி கெட்டு போய் இப்படி பண்ணிட்டேம்மா. நீங்க தான் பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிக்கணுமா. ஏய், நீ என்ன அம்மான்னு கூப்பிடாத. அது என் காதுல நாராசமா விழுது. நீதான் என் மகளே இல்ல, செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டேல்ல, அப்புறம் என்ன உறவு முறை கொண்டாடிக்கிட்டு வர? ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்க வந்தா இப்படிதான் விரட்டுவீங்களா? கல்யாண மண்டபத்தோட எல்லா உறவும் முறிஞ்சிருச்சு. உன்னை பார்த்தாலே எனக்கு கொல்லணுங்கிற கோவம் தான் வருது. என் முன்னால நிக்காத, வெளிய போ. அம்மா, நீங்க என்ன கொன்னா கூட பரவாயில்லம்மா, அதுக்கு முன்னாடி என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா. ஏய், என் பொறுமைய சோதிக்காத, முதல்ல போ இங்க இருந்து. ஈஸ்வரி, ஏன் ஆத்திரப்படுற? கொஞ்சம் நிதானமாயிரு. இவளை பார்த்தாலே என் பொறுமை நிதானம் எல்லாமே போயிடுதுங்க. நான் கொலகாரியா மாறதுக்குள்ள இவளை வெளியே போக சொல்லுங்க. அம்மா, என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா, நான் உடனே இங்க இருந்து போயிடுறேன். போன்னு சொல்றேன்ல, வெளியே போ. அம்மா ப்ளீஸ்மா. துர்கா, இனிமேல் நீங்க இருந்த பிரச்சனை ஆயிடும். கிளம்புங்க. மாப்பிள்ள, இவங்க 2 பேருக்கும் எடுத்து சொல்லி அனுப்பிடுங்க. துர்கா, நீ வா போலாம். அம்மா எவ்வளவு கோவப்படுறாங்கன்னு பாத்தீங்களா? நான் செஞ்சது தப்புன்னு மன்னிப்பு கேக்குறேனே, என்ன மன்னிக்க கூடாதா? அவங்க தான் உங்க மேல கோவத்துல இருக்காங்கன்னு தெரியுதுல. இப்ப எது பேசினாலும் சரியா வராது. ஏய், நீ அவளை கூட்டிட்டு போ, அப்புறமா பேசிக்கலாம். துர்கா, வா வீட்டுக்கு போலாம். நான் தான் இப்போ உங்க அம்மாவை பார்க்க போக வேண்டான்னு சொன்னேன்ல, நீ தான் கேட்காம இங்க வந்த. இப்ப என்ன நடந்துச்சுன்னு பார்த்தல்ல. நீ வா. வர ராஜா.